பிரான்சில் குழந்தைகளை வளர்க்கும் தாய்மார்களின் ஓய்வூதிய கணக்கீட்டில் இருந்த குறைபாடுகள் நிவர்த்தி செய்யப்பட்டு செப்டம்பர் மாதம் முதல் புதிய மற்றும் நியாயமான விதிகள் அமுலுக்கு வர உள்ளன. வேலைவாய்ப்பில் இடைவெளி மற்றும் பகுதி நேர வேலைகளால் பெண்கள் சந்திக்கும் பொருளாதார சிக்கல்களை தீர்க்கும் வகையில் இந்த சமூக நீதி நடவடிக்கை கொண்டுவரப்பட்டுள்ளது. ஜூலை 31 அன்று வெளியிடப்பட்ட 2 புதிய ஆணைகளின்படி பொது ஓய்வூதிய திட்டத்தில் மாற்றங்கள் செய்யப்பட்டு தாய்மார்களின் ஓய்வூதிய தொகை உயர்த்தப்பட உள்ளது. வழக்கமாக 25 சிறந்த ஆண்டுகளின் அடிப்படையில் கணக்கிடப்படும் சராசரி ஆண்டு சம்பளம் இனி தாய்மார்களுக்கு குறைந்த வருடங்களின் அடிப்படையில் கணக்கிடப்படும். ஒரு குழந்தையை பெற்ற தாய்மார்களுக்கு 24 சிறந்த ஆண்டுகளின் அடிப்படையிலும் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட குழந்தைகளை கொண்ட தாய்மார்களுக்கு 23 சிறந்த ஆண்டுகளின் அடிப்படையிலும் ஓய்வூதியம் கணக்கிடப்படும். குறைந்த வருமானம் ஈட்டிய ஆண்டுகளை தானாகவே விளக்குவதன் மூலம் பாதிக்கும் மேற்பட்ட பெண்களின் ஓய்வூதிய தொகை இதனால் மேம்படும் என்று தொழிலாளர் அமைச்சு தெரிவித்துள்ளது. இது தவிர முன்கூட்டிய ஓய்வூதிய திட்டத்தில் குழந்தை பிறப்பு மற்றும் தத்தெடுப்புக்கான காலாண்டுகளும் இனி கணக்கில் கொள்ளப்படும் என்பதால் ஆயிரக்கணக்கான பெண்கள் பலனடைவார்கள். பருவகால மற்றும் பகுதி நேர வேலைகளில் ஈடுபட்டு வந்த பெண்களின் முதுமைகால நிதி பாதுகாப்பை உறுதி செய்ய இந்த புதிய வழிகாட்டுதல்கள் பெரிதும் உதவும்.